வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் அவர்களை இந்த சமூகத்தின் முன்மாதிரி லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்கிறான் அல்லாஹ் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. எங்க போனாலும் அவங்க வாழ்க்கை தான் முன்மாதிரி. அபூ ஹுரைரா, நபி பெருமானார் என் கையை பிடித்துக் கொண்டார்கள். அந்த கையை பிடிச்ச போது வைப்ரேஷன் அப்படி கை அப்படி பட என் நெஞ்சு அடிக்குது. நைஸா உருவுன, கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் மெதுவா உருவிட்டு ஓடி போயிட்டேன்னா. எங்க ஓடி போனீங்கன்னு பெருமானார் பார்க்கறாங்க. அபூ ஹுரைராவை காணலையே, எங்க போயிட்டா, எங்க போயிட்டாங்க அபூ ஹுரைரா? கொஞ்ச நேரத்தில் ஓடி வந்துட்டா. என்ன அபூ ஹுரைரா எங்க போனீங்க? சிரிச்சாங்க, கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க. பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க. என் கையை தாங்கள் பிடித்த போது நான் சுத்தம் இல்லாமல் இருந்தேன். தங்களின் கரம் என் கரத்தில் பட்ட போது என் இதய துடிப்பு அதிகமானது, ஓடி போய் குளித்து விட்டு வந்தேன் என்றார்கள். என்ன அபூ ஹுரைரா, ஒரு மூமின் நஜீஸாக மாட்டானே என்றார். ஒரு மூமின் நஜீஸாக மாட்டான். லா யஜ்ஸுல் மூமின், ஒரு மூமின் நஜீஸ் அல்ல. சுத்தம் இல்லைங்கிறதுனால கையை கொடுக்க கூடாதுன்னு இருக்கா. ஆனால் தாங்களின் கரம் என் கரத்தில் பட்ட போது இதய துடிப்பே அதிகமானது. அது ஒரு தனி வாழ்க்கை. அந்த கைக்கு ஒரு தனி சிபத், அந்த முகத்துக்கு ஒரு தனி சிபத். அவங்க உமிழ்நீருக்கு 1000 ஷிஃபா. லேசா தடவுனாங்க. சலமத் இப்னு அக்வா சொன்னார், நான் தாக்கப்பட்டேன். உசீப சலமா, இமாம் புகாரி எழுதுகிறார், உசீப சலமா, சலமா தாக்கப்பட்டார் என்று எல்லோரும் சொன்னார்கள். எதிரிகள் என்னை அடித்த அடி, எழுந்திருக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. மாணவி பார்த்து உமிழ்நீரை தடவினார்கள். வல்லாஹி சும்ம வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த வலியே இல்லாமல் மாறினேன். எல்லாரும் சொன்னது என்ன? புகாரியினுடைய வாசகம், உசீப சலமா, சலமா தாக்கப்பட்டு விட்டார். சாந்த நபிகள் உமிழ்நீரை தடவிய போது வலி இன்னைக்கும் இல்லை. எல்லாமே பரக்கத். உமிழ்நீர் 1000 ஷிஃபா.